38 ஆண்டுகளாக ஒரே இடத்தில் படுத்து கிடந்தவன் அருகிலே இயேசு கிறிஸ்து வந்து எழு என்று சொன்னபோது அந்த வார்த்தையிலிருந்த வல்லமை அந்த மனிதனுக்குள் விசுவாசத்தை உண்டாக்கியது. 38 ஆண்டுகளாக படுத்து கிடந்தவன் எழுந்தான். எழுந்தது மாத்திரமல்ல, தன் படுக்கை எடுத்துக்கொண்டான். அங்கிருந்து நடந்தான். தான் ஒரு காலம் நினைத்ததில்லை, ஒரு காலம் நினைக்கவில்லை இப்படிப்பட்ட அற்புதமான நாளின் வாழ்வில் வரும் என்று. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அதே அற்புதமான தினம் இந்நாளிலே நம்மில் யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில் தேவன் அருளி செய்ய போகிறார். அந்த ஒருவர் நானாக இருக்க வேண்டும் என்று நினைப்போர் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், அவன் என்ன செய்தான்? 38 ஆண்டு காலம் அங்கே படுத்திருந்தவன் என்ன செய்தான்? ஒன்னும் செய்யல. இயேசு சொன்னதை அப்படியே செய்தான். எழுந்திரு என்றபோது அவன் நம்பினான். வேறு யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் எனக்குள் ஒரு நம்பிக்கையை தருகிறார். எனக்குள் ஒரு உத்வேகம் வருகிறது. என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் என்று எனக்குள்ளே விசுவாசத்தை ஊட்டுகிறார். எனவே நான் முயற்சி செய்வேன் என்று எழுந்தான். ஆச்சரியமாயிருந்தது. அவனால் எழ முடிந்தது. உன்னாலும் எழ முடியும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே. உன்னால் நிற்க முடியும். நீ நினைத்ததை உன்னால் சாதிக்க முடியும். நீ ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உன் குடும்பத்தை உன்னால் கட்டிக்கொள்ள முடியும். உனக்குள் இருக்கிற எல்லா விதமான பலவீனங்களையும் விட்டு விலக முடியும். அப்படிப்பட்ட பலனை தேவன் உனக்கு அருளச் செய்ய போகிறார். நீ விசுவாசிப்பாய் என்றால் அவைகளை பெற்றுக்கொள்வாய். அவன் என்று எழுந்தான். தன் படுக்கையையும் எடுத்துக்கொண்டான். ஏன் தேவன் படுக்கையை எடுக்கச் சொன்னார் தெரியுமாங்க? யோசிச்சு பாருங்க. படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். எதற்காக அவனுடைய படுக்கையை எடுத்துட்டு நடக்க சொன்னார்? ஹலோ, நீ மறுபடியும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. படுத்து கிடந்த இடத்திற்கு மறுபடியும் திரும்ப நீ வருவது கூடாது என்றார். இது நம்மள எத்தனை பேர் இதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? இன்று நான் எழப்போகின்றேன். விழுந்து கிடந்த நிலைமையிலிருந்து, பலகீனமான நிலைமையிலிருந்து, ஆரோக்கிய குறைவுள்ள நிலைமையிலிருந்து, அவமானம் நிறைந்த இடத்திலிருந்து, தோல்விகள் நிறைந்த இடத்திலிருந்து, நிம்மதியற்ற சமாதானமற்ற நிலையிலிருந்து தேவன் இன்று என்னை எழுப்பப் போகிறார் என்ற நம்பிக்கையோடு, அதே விசுவாசத்தோடு இன்று நீ எழுந்து நடக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்டால் போதும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் போதும். இந்த ஆண்டவரிடத்தில் கேட்பாயா? நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நான் எழுவேன். என்னுடைய பழைய நிலைமையிலிருந்து, பாப நிலைமையிலிருந்து நான் எழுந்து விடுவேன். பலவீனமான நிலையிலிருந்து நான் எழுவேன். பிரச்சனைகளின் வளையத்திலிருந்து வெளியே வந்து விடுவேன். பயம் கலக்கத்திலிருந்து நான் எழப்போகிறேன். நிராசை சோர்விலிருந்து நான் எழப்போகிறேன். ஆண்டவரே, நான் எழுகிறேன். இன்று நான் எழுந்து நடப்பேன். உம்முடைய பிள்ளையாய் நடப்பேன், நீதியாய் நடப்பேன், உத்தமமாய் நடப்பேன், பரிசுத்தமாய் நடப்பேன். விழுந்து கிடக்கிற நிலைமையிலிருந்து எழுந்து உமக்கு சாட்சியாய் நீ நடப்பேன் ஆண்டவரே. சகோதரனே, சகோதரியே, கவனி. அன்று 38 ஆண்டுகளாய் அங்கே படுத்து கிடந்தவன் எதுவும் செய்யவில்லை. ஏசப்பா சொன்னதை செய்தான், அவ்வளவுதான். இன்று நீ செய்ய வேண்டியதும் அதுதான். தேவன் சொல்வதை செய். எழு. மறுபடியும் அந்த பாவ நிலைமைக்குள் வரக்கூடாது. எங்கே விழுந்து கிடக்கிறாயோ அங்கே நீ வரக்கூடாது. எந்த நிராசை சோர்வுக்குள்ளாய் விழுந்து கிடக்கிறாயோ அங்கே நீ வரக்கூடாது. எந்த டிப்ரெஷனுக்குள் விழுந்து கிடக்கிறாயோ மறுபடியும் அதே டிப்ரெஷனுக்குள் வரக்கூடாது. இன்றைய தினம் உன் வாழ்க்கையில எந்த கீழ்த்தட்டு நிலையில் இருக்கிறாய் அங்கிருந்து நீ எழுந்து முன்னேறி நடக்க வேண்டும். மறுபடியும் அந்த இடத்திற்கு வரவே கூடாது. தேவன் உன்னோடு கூட பேசுகிறார். தேவன் சொல்லுகிறார், நீ எழ வேண்டும். உத்தமமான குடும்ப தலைவியாய் எழ வேண்டும். அன்பு, அரவணைப்பு, பாச நேசம் கொண்ட தகப்பனாய் நீ எழ வேண்டும். பொறுப்பு நிறைந்த கணவனாய் மனைவியாய் நீ எழ வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்கிற வாலிப சேனையாய் நீ எழ வேண்டும். விசுவாசத்தோடு விண்ணப்பம் பண்ணுவாயா? என்னை எழுப்புங்க ஆண்டவரே. விழுந்து கிடக்கிற என்னை எழுப்புங்க ராஜா. நிராசையோடு சோர்வோடு இருக்கிற என்னை எழுப்புங்க ஆண்டவரே. என்னை தொடுங்க ராஜா. என்னை சொஸ்தமாக்குங்கப்பா. என் குடும்பத்தை கட்டுங்க ராஜா. கர்த்தர் செய்வார் என்று நம்புவோர் என்னோடு கூட ஜெபத்தில் ஒருமனப்படுகிறீர்களா? அன்பின் பிதாவே, பொருளாதார சிக்கல்களிலிருந்து விடுவீங்க. தேவன் சொல்லுகிறார், எழுவாயா என்று. ஆண்டவரே, நான் எழுகிறேன் உமக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு. ஆண்டவரே, இதோ வீழ்ந்து கிடக்கிற இடத்திலிருந்து நான் எழுகின்றேன்.
என்ன சந்திங்க ஆண்டவரே. இதுவே அனுகூலமான நேரம் ஐயா. இந்த நாளுக்காகத்தான் எப்பொழுதிலிருந்தோ காத்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலே என்னை சந்தித்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா. என்னுடைய நிலையை கண்ணோக்கி பாருங்கப்பா. என் கண்ணீரை கவனிங்க ஆண்டவரே. என் பிரச்சனைகளுக்கு தீர்வு தாங்கப்பா. என் சரீர பலவீனங்களை அகற்றி போடுங்கப்பா. என்னை தொட்டு சிரேஷ்டமாக்குங்க ராஜா. என்னை இப்பவே தொடுங்க ராஜா. நீர் விரும்புகிறபடி உம்மை சேவிக்கிற பாக்கியத்தை அருளி செய்யுங்கப்பா. இனி பின்னிட்டு திரும்பி போகாதபடி எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தமாய் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்கிற மகா பெரிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்றும் எங்களுக்கு செவி சாய்த்ததற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இனி உமக்காக வாழ்கிற பக்தியை எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் எங்கள் எல்லோருக்கும் அருளி செய்ய வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.